வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். எங்கள் சேனலுக்கு வரவேற்கிறோம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி மற்றும் மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான கே. ஏ. செங்கோட்டையன் இடையே விரிசல் ஏற்படக்கூடும் என்ற வதந்திகள் பரவி வருகின்றன. சமீபத்திய சம்பவங்கள் இருவருக்கும் இடையே ஒரு தவறான புரிதல் குறித்த ஊகங்களுக்கு மேலும் வலுவூட்டியுள்ளன. வெள்ளிக்கிழமை காலை பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு முன்னதாக நடந்த கட்சி எம்எல்ஏக்களின் கூட்டத்தை செங்கோட்டையன் புறக்கணித்து புருவங்களை உயர்த்தினார். கூட்டத்தொடரின் போது நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தனது பட்ஜெட் உரையை தொடங்கியபோது இபிஎஸ் மற்றும் பிற அதிமுக எம்எல்ஏக்கள் எழுந்து நின்று அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பியபோது செங்கோட்டையன் அமர்ந்திருந்தார். எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்தபோதும் அவரது தயக்கம் தெரிந்தது. சர்ச்சையை மேலும் அதிகரிக்க எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் செங்கோட்டையன் இல்லாதது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியபோது இபிஎஸ் உற்சாகமாக தெரிந்தார். கேள்வியை செங்கோட்டையனிடம் நேரடியாக கேட்கச் சொன்னார். அது தனிப்பட்ட விஷயங்களை பற்றி விவாதிக்க வேண்டிய இடம் அல்ல என்று அவர் உறுதியாக கூறினார். இபிஎஸ்ஸின் எதிர்வினை இரு தலைவர்களுக்கும் இடையிலான இறுக்கமான உறவு குறித்த ஊகங்களை மேலும் ஆழப்படுத்தியது. முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணியின் மகனின் திருமண விழாவில்தான் கலந்து கொள்ளாதது குறித்து ஊடகங்கள் கவனம் செலுத்தியதை எஸ் மறைமுகமாக விமர்சித்ததால் நிலைமை மேலும் சிக்கலாகியது. திமுகவின் வம்ச அரசியலில் இருந்து தனது கட்சியை தனிமைப்படுத்தி அதிமுக உறுப்பினர்கள் யாரையும் எங்கும் சந்திக்க சுதந்திரம் உள்ளது என்று அவர் வலியுறுத்தினார். சனிக்கிழமை காலை செங்கோட்டையன் சபாநாயகர் எம். அப்பாவை சந்தித்தார். இது மேலும் ஊகங்களை தூண்டியது. இருப்பினும் கோபிசெட்டிப்பாளையத்தைச் சேர்ந்த 77 வயதான எம்எல்ஏ டோட் கூட்டம் தனது தொகுதியில் சுற்றுச்சூழல் பிரச்சினை தொடர்பானது என்று தெளிவுபடுத்தினார். எம்எல்ஏக்கள் தங்கள் தொகுதிகள் தொடர்பான கவன ஈர்ப்பு தீர்மானங்களை முன்வைக்கும் போது சபாநாயகரை சந்திப்பது வழக்கம் என்று அவர் விளக்கினார். அவர் தெளிவுபடுத்திய போதிலும் கூட்டத்தின் பின்னணியில் உள்ள உண்மையான நோக்கம் குறித்து சந்தேகங்கள் நீடித்தன. அன்று மாலை ஒரு ஊடக நிறுவனம் ஏற்பாடு செய்த ஒரு நிகழ்வில் பேசுகையில் செங்கோட்டையன் ஒரு ரகசிய அறிக்கையை வெளியிட்டார். அவர் ஒரு அதிமுக ஊழியராக செயல்படுவதாகவும் சரியான திசையில் நகர்வதாகவும் கூறினார். ஈரோட்டில் அவர் நிகழ்வில் பங்கேற்பதை கண்டித்து சுவரொட்டிகள் தோன்றியதைத் தொடர்ந்து இந்த கருத்து வந்தது. அந்த ஊடக நிறுவனம் பாஜகவுடன் தொடர்புடையது என்று குற்றம் சாட்டியது. அவரது கருத்து தெளிவற்றதாக இருந்தது. அரசியல் வட்டாரங்களில் மேலும் விவாதத்தை தூண்டியது. இதற்கிடையில் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சரும் அதிமுக நிர்வாகியுமான வைகை செல்வா இந்த விஷயத்தில் கருத்து தெரிவித்து பொதுவில் உள்கட்சி பிரச்சினைகளை பற்றி விவாதிக்கும் செங்கோட்டையனின் முடிவை விமர்சித்தார். இபிஎஸ் உடனான எந்தவொரு குறைகளையும் வெளிப்படையாக கூறுவது அநாகரிகமானது என்று செல்வா விவரித்தார். மேலும் கட்சி ஒற்றுமையை பேண உள்கட்சி பிரச்சினைகளை தனிப்பட்ட முறையில் தீர்க்க வேண்டும் என்று பரிந்துரைத்தார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.